இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த திரையுலகத்தில் இவங்க மேலே ஒரு மரியாதை வச்சு அன்பு வச்சு அவங்கள தேடி தேடி போய் பத்திரிக்கை கொடுத்தாருல கிங்காங். அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஒரு சின்ன பரிதாபமும் ஒரு அனுதாபமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டது. என்னென்னா கிங்காங் இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கார், ஆனால் இன்னும் இந்த சினிமாக்காரங்களை அவர் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் இவங்க தர்ற மொய் பணத்துக்காக அவர் இவங்களெல்லாம் தேடி போகலை. நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அதற்கு இவர்களெல்லாம் வந்தால் அது ஒரு கௌரவமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் கிங்காங் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இவர்களால் உருவகேலி செய்யப்பட்ட ஒருத்தர் சினிமாவில் இத்தனை வருடங்கள் நீடித்து நிற்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் அவருடைய உழைப்பு இருக்குது, என்ன அவருடைய திறமை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இதையெல்லாம் மறந்துட்டு இந்த கேலி பண்ணுறவர்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கமல்ஹாசன் மதுரை அன்பு வீட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் அங்கே இருந்தது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் கலைப்புலி தானு பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி முழுக்க அந்த கல்யாணத்தில் அவர் இருந்தார். அவர் இந்த வரவேற்பு குழுவுடைய தலைவர் மாதிரி வந்தவர்களை வரவேற்று உபசரித்து சாப்பிட வச்சு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் தானு பார்த்ததா கேள்விப்பட்டேன். எதுக்கு அப்படின்னா, விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஒரு மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிடைத்த பல்வேறு தகவல்களை வச்சு சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய முரண் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். காமெடி நடிகர் கிங்காங் அவருடைய மகள் திருமணம் நேற்று நடைபெற்றது. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம் போன்ற முக்கியமான திரையுலகங்கள்லாம் முக்கியமான பிரபலங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருந்தார். ஆனால் கல்யாணத்துக்கு பெரிதளவில் யாருமே வரல. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டாரு. ஆனால் இங்கே இருக்கிற முன்னணி நடிகர்கள் வீடு தேடு அழைத்தும் பத்திரிகை வைத்தும் வரல. ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி சொல்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். இப்போ ஒரு உதவி டைரக்டர் அல்லது ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அல்லது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிறது ஒரு 60 நாள் 75 நாள் நடந்திருக்கும். இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகரோடு அல்லது அந்த நடிகையோடு இயக்குனரோடு இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, அடடா நமக்கு திருமணம் வரும்போது இவருக்கு நம்ம இன்விடேஷன் கொடுக்கணும், இவர் கல்யாணத்துக்கு வந்தால் நமக்கு பெருமையாக இருக்கும். இப்போ நம்மளும் இவ்வளோ காலம் சினிமாவில் இருக்கோம், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலான்னு அப்ரோச் பண்ணோம்னா அவங்கள ரீச் பண்ணவே முடியாது. இது மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. இப்போ பொதுவாகவே இந்த ஹீரோ ஹீரோயின்களையெல்லாம் நீங்கள் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுடைய மேனேஜர் பிஆர்ஓக்கள் மூலம் தான் அவங்களையும் ரீச் பண்ண முடியும். நீங்கள் படி திடுத்துப்புன்னு வீட்டில் போய் காலிங் பெல் அடித்து ஐயா இருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட முடியாது. ஏன்னா அப்போ இந்த 2 பேரை நீங்கள் ரீச் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அப்படியா சார் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு நான் கேட்டு சொல்கிறேன் இப்படின்னு இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துடும். இதெல்லாம் கூட நடந்திருக்கு. நடிகர் நடிகைகளுடைய அதாவது அந்த திரையுலகை சார்ந்தவர்கள் கல்யாணத்துக்கு திருமண பத்திரிக்கை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திரையுலக நிகழ்வுக்கு இவர்களை அழைப்பதே பெரும்பாடாக இருக்குது. பெரிய உதாரணம் அஜித்குமார். நடிகர் சங்கம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அஜித்குமாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதாவது நிர்வாகிகள், தலைவர், செயலாளர்லாம் போய் அவரை இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்களுக்கே அஜித்குமார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. கடைசியில் சுரேஷ் சந்திராவை அவங்க விரட்டுறாங்க. அவர் இப்போ கேட்டு சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்னு அப்படி இழுத்துட்டே வர்றாரு. கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் போய் அங்கே செக்யூரிட்டி இருப்பார், அவர்கிட்ட போய் அந்த இன்விடேஷனை கொடுங்க, அதை நான் சார்கிட்ட சேர்த்துடுறேங்கிற மாதிரி பதில் சொல்கிறார். இதுதான் திரையுலகில் இருப்பவர்களுடைய மனநிலை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த திரையுலகத்தில் இவங்க மேலே ஒரு மரியாதை வச்சு அன்பு வச்சு அவங்கள தேடி தேடி போய் பத்திரிக்கை கொடுத்தாருல கிங்காங். அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஒரு சின்ன பரிதாபமும் ஒரு அனுதாபமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டது. என்னென்னா கிங்காங் இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கார், ஆனால் இன்னும் இந்த சினிமாக்காரங்களை அவர் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க தர்ற மொய் பணத்துக்காக அவர் இவங்களெல்லாம் தேடி போகலை. நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அதற்கு இவர்களெல்லாம் வந்தால்
அது ஒரு கௌரவமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் அவர் தேடி தேடி போய் பத்திரிக்கை குறிப்பா வச்சாரு. அவருடைய உருவத்தை வச்சு நிறைய ட்ரால் சந்திச்சிருப்பாரு இல்ல சினிமா இது வந்து ஒரு கேடுகட்ட சமூகங்க. நீங்க தெரியுங்களா, அந்த இப்போ உருவ கேலி செய்யறதுல வந்து இவங்களை தட்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிங்காங் பாத்தீங்கன்னா சினிமாவில் இவர்களால் உருவ கேலி செய்யப்பட்ட ஒருத்தர் வந்து சினிமாவில் இத்தனை வருடங்கள் நீடித்து நிற்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல அவருடைய உழைப்பு இருக்கு, என்ன அவருடைய திறமை இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால இதையெல்லாம் மறந்துட்டு இந்த கேலி பண்றவர்கள் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எப்பயுமே நான் அதை அடிக்கடி சொல்றதுதான், நமக்கு மேல இருக்கிறவங்க, அதாவது பொருளாதாரத்தில் சொல்றேன், என்ன நம்ம வந்து பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எளியவர்களோடு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே அன்பாகவும் கருணையோடும் மரியாதையோடும் நடந்துக்கணும். அது வந்து ஒரு நல்ல பண்பு. அந்த பண்பு இங்க இருக்கிற நடிகர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன், முதல் வேலையா அன்னைக்கு மற்ற வேலை இருந்தா கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த பண்பு வந்து இங்க இருக்கிற நடிகர்களுக்கு இல்லை. ஒரு சின்ன ஒப்பீடு தான். நீங்க அன்பு பத்தி பேசினால வந்து அன்பு செல்லியின் மகள் திருமணம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா கமல் ரஜினிலாம் வந்து அவ்வளவு கூட்டத்துல நெரிசல்ல வந்து உள்ள புகுந்துலாம் போயிட்டு வந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி கமல்ஹாசனே எடுத்துங்க, அவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரம். பல திருமணங்களுக்கு கமல் வரவே மாட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்ஹாசனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம், ஒரு குதிரை கும்பான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட கமல்ஹாசன் மதுரை அன்பு வீட்டு கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நேரம் அங்க இருந்தது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம கலைப்புலி தானு பாத்தீங்கன்னா ஏதோ அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி முழுக்க அந்த கல்யாணத்துல அவர் இருந்தார். அவர் இந்த வரவேற்புகளுடைய தலைவர் மாதிரி வந்தவர்களை வரவேற்று உபசரித்து சாப்பிட வச்சு அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் தானு பார்த்ததா கேள்விப்பட்டேன். எதுக்கு அப்படின்னா, மதுரை அன்புங்கிறவர் இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஃபைனான்சியர். அவர் பணம் கொடுத்தா தான் இங்க ஒரு படமே தொடங்கப்படும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஹீரோவுடைய கால்ஷீட் இருந்தாலும் அது வந்து திரைப்படம் ஆகாது. அப்ப அன்புடைய பணம், அன்புடைய பார்வை இருந்தாதான் ஒருத்தரால தயாரிப்பாளராகவே வலம் வர முடியுங்கிறதுனால அவருடைய கல்யாணத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சினிமாக்காரர்களை செலிபிரிட்டிங்கிற ஒரு வார்த்தையால கௌரவப்படுத்துறோம், புரியுதா இல்லையா, கொண்டாடுறோம். இன்னும் சொல்ல போனா அவங்கள கடவுள் மாதிரி இங்க வழிபடுற ஒரு முட்டாள் கூட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா அதற்கு 1% கூட தகுதி இல்லாதவர்கள் தான் இவங்க. அதை வந்து இந்த சம்பவங்கள் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். குறிப்பா தமிழ்நாடு முதல்வர் கலந்து கொள்வது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஒருவேளை முதல்வரே வருவார்னு தெரிஞ்சிருந்தா பெரிய நடிகர்கள் வந்திருப்பாங்க. இல்ல அப்படி கிடையாது, நம்ம போறோமா இல்லையா அப்படிங்கிறது தானே. இப்ப முதலமைச்சர் வர்றதுனால இப்ப சிவகார்த்திகேயனுக்கு பத்திரிகை கொடுத்தாங்க, அவர் போகல. இப்ப முதலமைச்சர் வருவாருங்கிறதுனால இவர் போவாரா? அதெல்லாம் போக மாட்டார். அதனால இவர்கள் கிங்காங்குக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இதுவே தவிர. இல்ல என்ன ஒப்பிட்டு வரும்னா, அவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல முதல்வரே வராரு, நீங்களாம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒப்பீடு போயிட்டு இருக்கலாம். அல்ல அது போகும். எனக்கு அதுலயே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதே மு.க. ஸ்டாலின் இந்த திருமணம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு 1 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் இந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாரான ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்னா, இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எப்பயுமே தேர்தல் நெருங்கும் போதுதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீது ஒரு கரிசனமே வரும். நீங்க இப்போ நேற்று கூட பார்த்த திருவாரூர் போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். அப்படியே ரோட்டில் உள்ள மக்களை அப்படி தேடி போய் அவங்களுக்கு கை கொடுக்குறாரு. ஆனால் அவர் பார்வை அங்கே இல்லை, மக்கள் இங்கே இருக்காங்க, அவர் கேமரா பார்த்துட்டு இப்படின்னு கை கொடுக்குறாரு. என்ன ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா தேர்தல் நேரத்தில் தான் வரும். கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போனதை கூட அப்படி தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் வந்து சினிமாக்காரர்களோட வந்து இந்த ஆளுங்கட்சி வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, திரையுலகினுடைய ஆதரவு நம்ம கட்சிக்கு இருக்கு, திரையுலகினர் இந்த ஆட்சியை விரும்புறாங்கன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புவாங்க. அதற்கு வந்து இதெல்லாம் பயன்படும். ஸோ அந்த அடிப்படையில் போயிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி வந்து தேர்தல் நேரத்துக்காக முதல்வர் வந்தார் எடுத்துக்கிட்டாலுமே, கிங்காங் பாத்தீங்கன்னா அடிப்படையில அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுக பொதுக்குழுலாம் கலந்துக்கிற மாதிரி இமேஜ்லாம் இருக்குல்ல. எடப்பாடி அவர்களுக்குமே இப்போ பத்திரிக்கை வச்சாரு. ஸோ எலெக்ஷன் முன்னாடி அவருமே வந்துருக்கலாம் இல்லையா? எலெக்ஷன் மைண்ட் செட்ல வச்சிருந்தேன்னா, அவர் திருவாரூர்லேருந்து வராருன்னா அவருமே சுற்றுப்பயணத்துல இருந்தாலும் வந்துருக்கலாம் இல்லையா? அவர் வரல, ஜெயக்குமார் தான் அனுப்பிட்டு இருந்தாரு. இல்லை அதுதான், எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக தலைவருக்கு இருக்கிற அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தில் வந்து அவர் கொஞ்சம் 0 தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிங்காங் வந்து அதிமுகவை சேர்ந்தவர். அவருக்கு இல்லத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுக்கும் போது நிச்சயமாக எடப்பாடி அங்கே வந்திருக்கணும், அதுதான் நியாயம். என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு அழைப்புதல் வச்சிருப்பாரு, அல்லது அவர்கிட்ட டேட்டு கூட கேட்டிருப்பாரு. அப்போ வந்து இல்லைப்பா நான் இந்த தேதியில் வந்து இங்கே இருக்கேன், ஒன்று அதுக்கு முன்னால் வர்றேன் இல்லை பின்னால் வர்றேங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடாத அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அந்த கல்யாணத்துக்கு போய் இப்போ அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு பாருங்க. ஸோ இப்போ இந்த சாணக்கியத்தனமும் சாதுரியமும் எடப்பாடிக்கு இல்லை.
அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. கிங்காங்கு இப்போ ரியாலிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமா பிரபலங்களை பத்தி கேட்கறேன். யாருமே நடிகர்கள், பெரிய நடிகர்கள் வரல இல்லையா? புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் கல்யாணத்தை அன்னைக்கு நான் ஷூட்டிங்ல இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கேட்டு இவர் சமாதானம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில நடிகர்கள் என்ன அப்படின்னா, அங்கே போகாததை தாமதமா ரியலைஸ் பண்ணி, நீங்க பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வரவழைத்து ஒரு gift கொடுத்து இவருடைய வருத்தத்தை போக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் அவர் சினிமாவில் இருக்கிறதால இவங்களை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், இவங்களை அழைத்தால் வருவார்கள் அப்படின்ட்டு. அரசியல் ரீதியா மாறிடுச்சு இல்லையா? திருமாவளவன் வந்திருக்காரு, ஜெயக்குமார் வந்திருக்காரு, பிரேமலதா வந்திருக்காங்க. இப்போ விஜய் இதை வந்திருந்தா ஒரு மைலேஜ் ஆயிருக்கும் இல்லையா? விஜய்க்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தாராங்கிறதே தெரியல. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விஜய்க்கு நீங்க பத்திரிக்கை கொடுக்கணும்னாலே அதுக்கு நீங்க தலைகீழ பெரிய குட்டிக்கரணமே அடிக்கணும். என்ன அப்படியும் அங்கே போய் சேருமாங்கிறதெல்லாம் டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாடலாசிரியர் விவேக்குன்னு நினைக்கிறேன், அவர் வீட்டில் ஏதோ ஒரு சீமந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே விஜய் போய் gift கொடுத்ததெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக பார்த்தோம். அட்லிக்கும் போயிருந்தார். அதே மாதிரி தனக்கு யார் நெருக்கமானவர்கள், நாம் யார் விரும்புகிறோமோ அவங்களுடைய விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு திரையுலகை சேர்ந்த ஒருத்தர் அழைக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு விஜயும் விதிவிலக்கு இல்லை. குறிப்பாக நயன்தாரா அவர்கள் குறித்து மீண்டும் ஒரு சர்ச்சை. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இப்போ சந்திரமுகி படம் தொடர்பாக ஏபி இன்டர்நேஷனல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் போட்ட இன்ஸ்டா ஸ்டோரி. ஆனால் அது ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் போட்டு டெலிட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. உண்மையில என்ன சார் நடந்தது? இல்லை, முதல்ல இந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பற்றி பேசணும் அப்படின்னா அது என்னுடைய கவனத்துக்கும் வந்தது. சில பேர் எனக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சிட்டு என்ன சொன்னாங்க, இதை உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நயன்தாரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டெம்பர் தான். ஸோ அப்போ ஏதோ ஒரு கோவத்தில் அவங்க அப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே 17 மணி நேரத்துக்கு பிறகு எடுக்கப்பட்டதாக அதில் காட்டுது. நயன்தாரா அந்த போஸ்ட் போட்டு 17 மணி நேரம் கழித்து தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு 17 மணி நேரம் கழித்து எதுக்கு அவங்க டெலீட் பண்ணனா, அப்படியே 17 மணி நேரம் கழித்து அவங்க டெலீட் பண்ணியிருந்தாலும் இந்த 17 மணி நேரத்தில் இந்த ஊடகங்கள் அதை கவனிக்காமல் இருந்திருக்குமா? இன்னும் சொல்லப்போனால் இன்றைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரபலங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நயன்தாரா இப்படி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் அது ஒரு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும்ல. அப்போ இது ஃபேக் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதே நேரம் இது ஃபேக் என்பதாலேயே விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஒரு மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு கிடைத்த பல்வேறு தகவல்களை வச்சு சொல்லணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய முரண் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமே பதிவு பொய்யாக இருந்தாலும் இவர்களுக்குள் நடக்கிற அந்த முரண்கிறது அதில் உண்மை இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி கிளிப்ஸை அவங்களுடைய ஆவணப்படத்துக்கு பயன்படுத்தினதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக தெரிஞ்சுது. என்னன்னா அந்த ஆவணப்படம் பல மாதங்கள் ஆச்சு. அப்படி வரும்போதே தனுஷ் இது குறித்து வழக்கு தொடர்ந்துட்டார். என்னன்னா எங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்கன்ட்டு அவர் அப்பயே வழக்கு போட்டார். அப்போ இந்த ஏபி இன்டர்நேஷனல் இவ்வளோ நாள் தூங்குனாங்களா? என்ன சந்திரமுகி கண்டென்ட் உரிமை அவங்க கிட்ட தான் இருக்குது. அப்போ உங்கள் கண்டென்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் இவர் பர்மிஷன் போது நீங்கள் அன்னைக்கே அந்த சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கணுமா வேணாமா? இவ்வளவு நாள் கழிச்சு அதுவும் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆவணப்படத்திலிருந்து அதை நீக்க வேண்டும்ங்கிறாங்க. அந்த கோரிக்கையே நமக்கு விசித்திரமா பட்டது. என்னன்னா நயன்தாரா ஆவணப்படத்தை கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தாச்சு. இன்னையிலேருந்து யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதான், அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இனி யாருமே பார்க்காத ஒரு ஆவணப்படத்திலிருந்து அதை நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையே விசித்திரமா இருந்தது. பட் இதுக்கு பின்னால வேற ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.